வணக்கம் நம்பிக்கை. இன்றைய தொகுப்புல பேர்ட் மைக்ரேஷன், பறவைகளின் புலம்பெயர்வை பத்தி தான் பார்க்க போறோம். இது குறித்து நிறைய தகவல்களை நம்மளுடன் பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் ஐயா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், பறவைகளுடைய இந்த புலம்பெயர்வு அப்படின்றது ஏன் நடக்குது? இந்த புலம்பெயர்வு நடக்கும் பொழுது எவ்வளவு தூரத்துக்கு இந்த பறவைகள் பறக்கின்றன? பறவைகளின் புலம்பெயர்வு, பேர்ட் மைக்ரேஷன், இன்னொரு இயற்கை அதிசயம், ஒரு கண்கொள்ளா காட்சி. ஏற்கனவே பார்த்தோம் கிரேட் அனிமல் மைக்ரேஷன், 20 லட்சம் விலங்குகளுடைய இடம்பெயர்வு பற்றி பார்த்தோம். அவை ஒரு குறிப்பிட்ட பகுதியில், ஆப்பிரிக்காவின் தான்சானியா, கென்யாவில் நடக்குது. பட் இந்த பறவை புலம்பெயர்வுங்கிறது உலகின் பல நாடுகள்லையும் இருக்குது, உலகின் எல்லா பகுதிகளையும் இருக்குது. ஸோ இதை பற்றி நிறைய அருமையான தகவல் இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். தூரத்தை பொறுத்தவரை சில பறவைகளோட இடம்பெயர்வு சில 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆனால் சில ஸ்பெஷலான பறவைகள் இருக்குது, 40,000 கிலோமீட்டர் அல்லது அதற்கும் மேலாக புலம்பெயரக்கூடிய பறவைகள் இருக்குது. ஸோ இவை எல்லாவற்றையும் பற்றி அருமையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். சார், பறவைகள் புலம்பெயர்வதற்கு முக்கிய காரணங்கள் என்னவா இருக்கு? பல்வேறு காரணங்கள் இருக்கு. முக்கியமாக குளிர் தவிர்த்தல். துருவங்களில் வாழக்கூடிய பறவைகள் குளிர் அதிகமாகும் போது அங்கிருந்து இடம்பெயர்ந்து ஓரளவு கோடை காலம் இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி நகர்கின்றன. அடுத்து இனப்பெருக்கம். சில பறவைகள் பாதுகாப்பான இடங்களில் தங்களுடைய சந்ததிகளை வளர்ப்பதற்காக அதற்கான இடம்பெயர்வில் ஈடுபடுகின்றன. அடுத்து உணவை தேடி பயணம். சில பகுதிகளில் வறட்சியோ அல்லது கடும் குளிரோ இருக்கும்போது அங்கு உணவு கிடைப்பது அரிதாகிறது. மற்றொரு காரணம் பகல் இரவு நேர ரேஷியோ, அதாவது இரவு நேரம் மிக அதிகமாக இருந்தால் உணவு தேடும் நேரம் குறையும். அதனால் பகல் நேரம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி பயணத்தை தொடர்கின்றன பறவைகள். இந்த பறவைகளின் புலம்பெயர்வு அப்படின்றது எதனால ஏற்படுது அப்படின்னு சொன்னீங்க. இந்த டைம்ல, இந்த புலம்பெயர்வு டைம்ல எவ்வளவு தூரத்துக்கு பறவைகள் போகுது? இதில் 3 கேட்டகரிஸ் பார்க்கலாம். சிறிய பறவைகள் சில 100 கிலோமீட்டர்ஸ் பறக்கின்றன. நடுத்தர பறவைகள் 1000 முதல் 5000 கிலோமீட்டர் பறக்கின்றன. நீண்ட தூர பறவைகள் 10,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பறக்கின்றன. இதில் 1-2 பறவைகள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். குறிப்பாக ஆர்க்டிக் டர்ன் அப்படிங்கிறது ஒரு பறக்கும் சாம்பியன். அது 40,000 கிலோமீட்டர் பறக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சாம்பியன் இருக்குது, அதனுடைய பெயர் பார் டெயில் காட்விட். இந்த பறவை இடைநிறுத்தம் இல்லாமல் அட்ட ஸ்ட்ரெச் 11,000 கிலோமீட்டர் பறக்குது. ஸோ இந்த மாதிரி அற்புதமான பறவைகள் இருக்குது. இந்த பறவைகள் உலகமெங்கும் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ளும் பறவைகள் சில குறிப்பிட்ட பாதைகளில் பயணிக்கின்றன. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள். சார், உலகின் முக்கிய பறவைகள் புலம்பெயர்க்கக்கூடிய அந்த பாதைகளை பற்றி சொல்லுங்களேன். லட்சக்கணக்கான பறவைகள் பல்வேறு பாதைகளில் பயணிக்கின்றன. ஆனால் மேஜராக 5 பேர்ட் மைக்ரேஷன் ரூட்ஸ் என்று கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. நம்பர் 1 நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சாம்பியன் பேர்ட் ஆர்க்டிக் டர்ன். ஆர்க்டிக் டர்னுடைய பறவை பாதை நம்பர் 1. நம்பர் 2 அமெரிக்க புலம்பெயர்வு பாதைகள். நம்பர் 3 ஆப்பிரிக்க யுரேஷிய பறவை பாதை. நம்பர் 4 ஆசிய பசிபிக் பறவை பாதை. நம்பர் 5 இந்திய புலம்பெயர்வு பாதை. ஸோ பேசிக்கலாக இந்த 5 மேஜர் பேர்ட் மைக்ரேஷன் ரூட்ஸ் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ரூட்ஸ். உலகின் மிக நீண்ட புலம்பெயர்வு செய்யக்கூடிய ஒரு பறவைனா ஆர்க்டிக் டர்ன்னு சொன்னீங்க. இன்னும் இதை பத்தி விளக்கமா சொல்லுங்களேன். இந்த ஆர்க்டிக் டர்ன் ஒரு பறவை சாம்பியன். ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர் பறக்கக்கூடிய ஒரு அற்புதமான பறவை. ஒரே ஆண்டில் பூமியின் வட துருவத்தையும் தென் துருவத்தையும் பார்க்கக்கூடிய ஒரே உயிரினம். மே முதல் ஆகஸ்ட் வரையிலான கோடை காலத்தில் பெரும்பாலும் வட துருவத்தில் இனப்பெருக்கம் செய்து ஓய்வெடுத்து வருகிறது. செப்டம்பர் மாதத்தில் குளிர்காலம் தொடங்கியவுடன் வட துருவத்திலிருந்து புறப்பட்டு தென் துருவம் நோக்கி வருகிறது. அதனுடைய பயணப்பாதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆர்க்டிக் துருவத்திலிருந்து புறப்பட்டு அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாக தெற்கு அமெரிக்கா, ஆப்பிரிக்காவின் மேற்கு கடற்கரை, இது வழியாக அண்டார்டிகா சேருது. மீண்டும் ஆர்க்டிக் நோக்கி திரும்ப பயணிக்கும் போது, தென் துருவத்திலிருந்து மீண்டும் வட துருவம் நோக்கி பயணிக்கும் போது பசிபிக் பெருங்கடல் வழியாக பயணிக்கும். பறவைகளின் உயிரியல் திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பறவை ஆர்க்டிக் டர்ன்.
சார் 40,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடிய சக்தி ஆர்டிக் டர்னுக்கு வந்து இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இதனுடைய குஞ்சுகள் ஒரு சில மாதத்திலேயே இவ்வளவு கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு எப்படி தயாராகுது? இதுவும் இயற்கையின் ஒரு அதிசயம்தான். பெரும்பாலும் மே மாதத்தில் ஆர்க்டிக் டர்ன் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது. கிட்டத்தட்ட 21 நாட்களில் வெளியே வரும் குஞ்சுகள் அடுத்த ஒரு மாதத்தில் மிக வேகமாக அதிகமாக உணவுகளை உட்கொண்டு தங்களுடைய தாய்ப்பறவை போல வளர்ச்சி பெறுகின்றன. இந்த ஓரிரு மாதங்களுக்குள் அவற்றின் பறக்கும் திறனும் அற்புதமாக வளர்ந்தது. இந்த சேய்ப்பறவைகளின் எடையும் 100லிருந்து 120 கிராம் என்ற அளவு கிட்டத்தட்ட தங்களுடைய தாய்ப்பறவை அளவுக்கு வேகமாக வளர்ந்தது. அதுக்கு காரணம் தாய்ப்பறவைகள் அதிக அக்கறை எடுத்து இந்த சேய்ப்பறவைகளுக்கு தேவையான உணவு, மீன் போன்ற எல்லாத்தையும் வேகமாக அதிகமாக கொடுத்து தயாராகி விடுது. ஸோ மிக குறைந்த காலத்தில் தங்களுடைய தாய்ப்பறவைகளோடு இணைந்து அல்லது தங்களுடைய குடும்பத்தோடு இணைந்து நீண்ட தூரம் பறக்க தயாராகி விடுகின்றன. ஆனாலும் இந்த சிறு வயதில் நீண்ட தூர பயணம் என்பது ஒரு சேலஞ்ச் தான். அதனால் சோர்வடைவதோ அல்லது பிற வேட்டையாடிகளால் உண்ணப்படுவதோ இதுக்கான ஆபத்துலாம் இருக்குது. ஸோ குறைந்தது ஒரு 40லிருந்து 50% சேய்ப்பறவைகள் தங்களுடைய குடும்பத்தோடு நீண்ட தூர இடம்பெயர்வுக்கு தயாராகி பிழைத்துக் கொள்கிறார். சார், இரண்டாவது பேர்ட் மைக்ரேஷன் ரூட்ஸான அமெரிக்காவின் சில முக்கிய பறவைகள் இடம்பெயரக்கூடிய அந்த பாதைகளை பற்றி சொல்லுங்களேன். அமெரிக்கா உலகின் முக்கியமான பேர்ட் மைக்ரேஷன் ரூட்ஸில் ஒன்று. இதில் ஒரு 4 வகையான ரூட்ஸ் இருக்குது. நம்பர் 1 அட்லாண்டிக் பாதை. கிழக்கு அமெரிக்காவிலிருந்து கரீபியன் வழியாக தென் அமெரிக்காவிற்கு பறக்கும் பறவைகள். அடுத்தது மிசிசிப்பி பாதை. மத்திய அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோ வழியாக தெற்கு நோக்கி பறக்கும் பறவைகளின் பாதை. அடுத்து மத்திய பறவை பாதை, சென்ட்ரல் ஃப்ளைவே. இது வந்து அலாஸ்கா அல்லது கனடா முதல் மெக்சிகோ வரை பறக்கும் பறவைகளின் பறவை பாதை. 4வது பாதை பசிபிக் பாதை. மேற்கு அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோ மற்றும் தென் அமெரிக்காவிற்கு பறக்கும் பறவைகளின் பாதை. இதில் எல்லா பறவைகளும் பறக்கக்கூடிய தூரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 முதல் 10,000 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்கின்றன. அமெரிக்காவின் ஒரு ரிச்சான பயோடைவர்சிட்டிக்கு இந்த அமெரிக்க பறவை பாதைகள் ஒரு முக்கிய காரணம். சார், 3வது பேர்ட் மைக்ரேஷன் ரூட்டான ஆப்பிரிக்கன் யூரேசியன் ரூட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆப்பிரிக்க யுரேஷிய புலம்பெயர்வு பாதைங்கிறது முக்கியமாக ஐரோப்பிய பறவைகள் ஆப்பிரிக்கா நோக்கி வரக்கூடியதை குறிக்குது. இதில் வந்து வெள்ளை நாரை, குயில் போன்ற பறவைகள் இதில் இடம்பெயருது. 2 முக்கிய பாதைகள் இதில். மேற்கு பாதை, ஐரோப்பாவிலிருந்து மேற்கு ஆப்பிரிக்கா வழியாக தெற்கு நோக்கி வரக்கூடிய பறவைகள். அடுத்து கிழக்கு பாதை, ஐரோப்பாவிலிருந்து கிழக்கு ஆப்பிரிக்கா வழியாக தெற்கு நோக்கி வரக்கூடிய பறவைகள். செப்டம்பர் முதல் மார்ச் மாதம் வரை ஐரோப்பாவில் கடும் குளிர் நிலவும் என்பதால் இந்த பறவைகள் அங்கிருந்து புறப்பட்டு ஆப்பிரிக்காவுக்கு உணவு தேடி வருகின்றன. ஆப்பிரிக்காவில் உள்ள ஈர நிலங்கள் இந்த பறவைகளுக்கு தேவையான உணவு, நீரை வழங்குகின்றன. இந்த பறவை பாதைகள் ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவின் சுற்றுச்சூழல் சமநிலைக்கு உதவுகின்றன. சார், 4வது பேர்ட் மைக்ரேஷன் ரூட்னா அது வந்து ஏசியா பசிபிக் ரூட் தான். ஸோ இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க சார். 4வது பேர்ட் மைக்ரேஷன் ரூட் ஆசிய பசிபிக் புலம்பெயர்வு பாதை. இதில் வந்து வடக்கு ஆசியாவிலிருந்து புறப்படும் பறவைகள் முக்கியமாக சைபீரியன் கிரைன், பிளாக் டைல் கார்ட்விட் போன்ற பறவைகள் ஆஸ்திரேலியா அல்லது நியூசிலாந்து நோக்கி பறக்கின்றன. கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் இந்த பறவைகள் பறக்கின்றன. சார், 5வது பேர்ட் மைக்ரேஷன் ரூட் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இந்தியாவுக்கு புலம்பெயரக்கூடிய அந்த பாதையை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். சைபீரியா மற்றும் மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் புலம்பெயர்ந்து வரக்கூடிய பறவைகள் ரூட்ஸ் தான் இது. குறிப்பாக குஜராத், ராஜஸ்தான், கர்நாடகா, தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல், புலிக்கட் ஏரி போன்ற பல பகுதிகளுக்கு இந்த பறவைகள் புலம்பெயர்ந்து வருகின்றன. குறிப்பாக சைபீரியன் கிரைன், ஃப்ளமிங்கோ, டொமைசல் கிரைன் போன்ற பல்வேறு பறவைகள் இந்த பயணப்பாதையில் புறப்பட்டு இந்தியாவுக்கு வருகின்றன. இந்த பறவைகள் சுமார் 7,000 கிலோமீட்டர் பயணித்து இந்தியாவின் பல பகுதிகளுக்கு வருகின்றன. இந்தியாவில் உள்ள ஏரிகள், ஈர நிலங்கள் போன்றவை இந்த பறவைகளுக்கு ஒரு நல்ல உணவையும் நீரையும் தருகின்றன.
ஃபைன் சார். இந்திய ரூட் பத்தி சொன்னீங்க சார். இடையில நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க சார். இடைநிறுத்தம் இல்லாமல் 11,000 கிலோமீட்டர் வரை பறக்கும் திறன் கொண்ட பறவைகள் வந்து இருக்கு அப்படின்ட்டு. இது எப்படி சாத்தியம் சார்? இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். பார்டைல்டு காட்விட்ஸ் இந்த பறவை தான் அந்த பறவை சாம்பியன். இடைநிறுத்தமே இல்லாமல் 11,000 கிலோமீட்டர் பறக்குது இந்த பறவை. இந்த பறவை ஒரு சிறிய பறவை, ஆனால் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடிய ஒரு பறவை. இந்த நான்ஸ்டாப்பாக கிட்டத்தட்ட 9 நாட்கள் வரை இந்த பறவை பறக்குது. அலாஸ்காவிலிருந்து புறப்பட்டு பசிபிக் பெருங்கடல் வழியாக நியூசிலாந்தை அடைகிறது. இதுதான் அதனுடைய ரூட்டு. ஸோ இந்த நீண்ட பயணம் நான்ஸ்டாப்பாக பறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய உடல் அமைப்பை தகவமைத்து கொள்கிறது. இந்த பறப்பை தொடங்குவதற்கு முன்பாக இந்த சிறு பறவை அதிகமாக உணவை உட்கொண்டு தன்னுடைய எடையை கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகரிக்குது. இந்த எடை பெரும்பாலும் கொழுப்பு சத்தாக இருக்கும்படி பார்த்துக்கொள்கிறது. ஸோ நீண்ட தூரம் பறப்பதற்கு அந்த கொழுப்பு சத்து கரைந்து அதற்கான ஆற்றலை வழங்குகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பறவை மிக உயரத்தில் பறக்குது. 6,000 மீட்டர் உயரத்தில் பறக்குது. அதனால் காற்றின் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் மிக எளிதாக பறப்பதற்கும் தொடர்ச்சியாக பறப்பதற்கும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அதுக்கு உதவுது. ஒரு பறவை வந்து நீண்ட தூரம் பறக்கிறதுக்கான காரணிகள்லாம் என்னன்னு சொன்னீங்க. ஆனா அதே பறவை அவ்வளவு தூரம் வந்து செல்லும் பொழுது தன்னுடைய வழியை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான ட்ரிக்ஸை வந்து இந்த பறவைகள் ஃபாலோ பண்றாங்க சார்? பல்வேறு உத்திகளை இந்த நீண்ட தூரம் பறக்கும் பறவைகள் பயன்படுத்துகின்றன. நம்பர் 1 வந்து காந்த புல உணர்வு. அதாவது ஒரு நேச்சுரல் காம்பஸ் அந்த பறவைகளுக்கு இருக்கு. அது டைரக்ஷன் வந்து அதுவே கொடுக்குது. அடுத்து சூரியன், விண்மீன், நிலா இது போன்ற வானத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை கவனத்தில் கொண்டு தங்களுடைய பாதையை அமைத்துக் கொள்கின்றன. அதே மாதிரி நில அமைப்புகள், மலைகள், ஆறுகள், கடற்கரைகள் இவற்றையும் நினைவில் கொண்டு தங்களுடைய பாதையை அமைத்துக் கொள்கின்றன. இவை எல்லாவற்றையும் விட முக்கியமாக அவற்றினுடைய பரம்பரை அறிவு, ஜெனட்டிக் இன்ஸ்டிங்க்ட் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த பரம்பரை அறிவு இந்த பறவைகளுக்கு இயல்பாகவே இருக்குது. அதனால தான் தாய்ப்பறவை இல்லாமல் சேய்ப்பறவை கூட தானே நீண்ட தூரம் பறக்கிறது சாத்தியமாக இருக்குது. சார், நம்மளே சில இடங்கள்ல பார்த்துருப்போம், இந்த பறவைகள் வந்து புலம் பெயரும் பொழுது இந்த குரூப் ஆஃப் பறவைகள் வந்து வி ஷேப்ல பறக்கும். அது என்ன காரணம் சார்? எதனால அந்த வி ஷேப்பை வந்து ஃபாலோ பண்றாங்க? பறவைகள் கூட்டம் கூட்டமாக பறக்கும்போது வி வடிவத்தில் பறப்பதை கவனிச்சிருக்கிறோம். இதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் ஆற்றல் சேமிப்பு. இந்த வடிவத்தில் பறக்கும்போது முதலில் பறக்கும் பறவை தன்னுடைய சிறகுகளை அதிகமாக அசைத்து ஒரு காற்று சக்தியை உருவாக்குது. இந்த சக்தி பின்னால் வரக்கூடிய பறவைகளுக்கும் ஒரு லிஃப்டை கொடுக்குது. ஸோ அதனால் பின்னால் வரக்கூடிய பறவைகள் குறைவான சக்தியை பயன்படுத்தினால் போதும். ஸோ இந்த காரணத்தினால தான் என்ன செய்யணும்னா, இந்த வி ஷேப்பில் பறக்கக்கூடிய பறவைகள் ஒரு குறிப்பிட்ட தூரம் போன அப்புறம் அந்த முதல் பறவை வந்து இடம் மாறிக்கும். அது பின்னாடி போயிடும், இன்னொரு பறவை முன்னாடி வந்துடும். ஸோ இது வந்து முதல் பறவை தான் அதிக சக்தியை செலவழிக்கணும். பின்னாடி வரக்கூடிய பறவைகள் கிட்டத்தட்ட 20% எனர்ஜி கன்சர்வேஷன் இதன் மூலம் பின்னாடி இருக்கக்கூடிய பறவைகளுக்கு கிடைக்குது. இரண்டாவது பயண ஒருங்கிணைப்பு, ஒரு கோஆர்டினேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். ஒரு டீமாக இவங்க பறக்கும்போது முதல் பறவை தன்னுடைய வழியை வடிவமைக்கிறது, தேவைப்பட்டால் அது திரும்பும்போது மற்ற பறவைகளும் சேர்ந்து திரும்புகின்றன. அதுக்குரிய கம்யூனிகேஷன் சிக்னல்ஸ் அவங்களுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த கூட்டமாக பயணிக்கும் பறவைகள் வி ஷேப்பில் பயணிக்கும் போது அவற்றுக்கிடையில் ஒரு ஒருங்கிணைப்பு சாத்தியமாகுது. மூன்றாவது முக்கியமான விஷயம் பறவைகளுக்கான பாதுகாப்பு. ஓர் அணியாக இவை பறக்கும்போது ஏதாவது ஒரு பறவை தனிமைப்பட்டு விடாமல் அதையும் கம்யூனிகேட் பண்ணி ஒழுங்கமைத்து கூட்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. ஸோ பெரும்பாலும் கூட்டமாக தொலைதூரம் பயணிக்கும் பறவைகள் வி வடிவத்தில் பறப்பது அவற்றின் ஆற்றல் சேமிப்புக்கும் ஒருங்கிணைப்புக்கும் பாதுகாப்புக்கும் பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கு. ஃபைன் சார். பறவைகள் புலம்பெயர்வுன்ற இந்த அதிசயத்தை பத்தி பல அரிய தகவல்களை சொன்னீங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு சின்ன தொகுப்பா இப்ப சொல்ல முடியுமா சார்? பறவைகளின் நீண்ட தூர புலம்பெயர்வு என்பது ஒரு பேரதிசயம், இயற்கை பேரதிசயம். உலகின் பல இடங்களிலும் இது நடக்கிறது. சில பறவைகள் 40,000 கிலோமீட்டர் தொலைவு வரை பறக்கின்றன. சில பறவைகள் 11,000 கிலோமீட்டர் வரை இடைநிறுத்தல் இன்றி ஒரே மூச்சாக பறக்கின்றன. இந்த பறவை புலம்பெயர்தல் என்பது பெரும்பாலும் பறவைகள் தங்களுடைய உணவு மற்றும் நீர் தேவைகளுக்காக
குளிர் பிரதேசங்களிலிருந்து கோடை பிரதேசங்களுக்கோ, கோடை பிரதேசத்திலிருந்து குளிர் பிரதேசங்களுக்கோ பயணிக்க ஏதுவாக இருக்கிறது. இது உலகம் முழுக்க ஒரு இயற்கை சூழலை பேலன்ஸ் பண்ணுது. ஸோ விதை பரவல் போன்றவற்றுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. அந்த வகையில் இந்த பறவைகளின் நீண்ட தூர புலம்பெயர்தல் ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிற அதே வேளையில் இயற்கை சூழல் சமநிலைக்கும் உதவக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம். இந்த பேர்ட் மைக்ரேஷன் பத்தி நிறைய தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். எல்லாமே இன்ஃபர்மேட்டிவாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்தது. ரொம்ப நன்றி சார். நன்றி.